ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். பார்த்தோன்னே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேரட் அல்வா தான் பண்ண போகிறோம். ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தாங்கன்னு கேட்குற குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கணும், அதுவே ஹெல்த்தியாகவும் இருக்கணும், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணணும், டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா இந்த கேரட் அல்வா தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, நெய், அப்புறம் சீனி. எப்போவுமே பால் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. பால் கம்மியாக சேர்க்கும்போது அல்வா வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஆனால் அந்த கேரட்டோட ஸ்மெல் வந்து இருக்கும். நம்ம பால் அதிகமாக சேர்த்து செய்யும்போது அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்படி டைம் எடுத்து செய்யும்போது கேரட்டோட ஸ்மெல் இல்லாமல் போயிடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை சேர்த்து வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த திராட்சை வந்து நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், திராட்சை வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ வந்து இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கோங்க. கேரட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கேரட் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலையே ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேரட் வந்து நல்ல நெய்யிலையே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கு அப்புறமா இந்த கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே பச்சை பாலாக தான் சேர்க்குறேன். காய்ச்சி ஆற வச்சு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட் வந்து இந்த பால்லையே நல்லா வெந்து சாஃப்டாகி வரட்டும். பால் வந்து 1 கப் கேரட்டுக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கணக்கு தெரியலன்னா அந்த கேரட் முங்குற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆடெல்லாம் வர வர உள்ளே தள்ளி விடுங்க. ஆடை ஃபார்ம் ஆகாமல் உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்தேன். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப்புக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப தித்திப்பாக வேணும்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருந்தேன். அதுக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா வெந்து கட்டியாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து இந்த அளவுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இந்த டைமில் வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை, முந்திரியை சேர்த்துட்டு இதை இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் அல்வா வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.